ஹே ஆல், சாட்டர்டே மினி விளாக் பார்ப்போமா? பார்ட் 1 இன்னைக்கு போடுறேன், பார்ட் 2 நாளைக்கு போடுறேன். ஸோ மார்னிங் எனக்கு டைப் ரைட்டிங் எக்ஸாம் இருந்தது. நியர்பை காலேஜில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ போகிறதுல எனக்கு பிரச்சனையா இல்லை. சிங்கிள் பஸ்ஸில் போயிட்டேன். டைப் நல்லாவே பண்ணேன். எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அதே கையோடைய ஊருக்கும் கிளம்பிடலான்னு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். அங்கே இந்த கடையோட ஆம்பியன்ஸ் எனக்கு பிடிச்சதுங்கிறனாலே அங்கே நான் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பெருசாக கூட்டம்லாம் இல்லை பஸ் ஸ்டாண்டில். எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. சாட்டர்டே மார்னிங்கிறனாலே என்னன்னு தெரில. ஸோ பொறுமையாகவே ரஷ் பண்ணிக்கல, பொறுமையாகவே ரிலாக்ஸ்டாகவே போயிட்டு இருந்தேன். பஸ் எடுக்க ஒரு 1/2 hour ஆகும்னாங்க. பெரிய கால்குலேஷன் பண்ணிட்டு இருந்தேன். எந்த சைடு உட்காந்து தான் நம்ம மூஞ்சில் வெயில் அடிக்காதோ அந்த சைடில் உட்காரலான்னு. கரெக்டாக பஸ் எடுக்கும் போது என் கால்குலேஷன் தப்பா என் மூஞ்சிலேயே வெயில் அடிச்சுட்டு இருந்தது. 1 hour இப்படியே தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சன் நடுவில் போச்சு. சரி பரவாயில்ல, வாழ்க்கைனா சில அடிகள் இருக்க தானே செய்யும். தட்டி விட்டுட்டு சாப்பிடலான்னு ஓப்பன் பண்ணால் நான் கர்ட் ரைஸும் வடையும் கேட்டிருந்தேன். அவங்க கர்ட் ரைஸ் புளி சாதமும் கொடுத்துட்டாங்க. ஸோ பரவாயில்ல, அவங்களுக்கு தானே நஷ்டம். சாப்பிட உட்காந்து பக்கத்தில் இந்த மல்லாட்டியை தள்ளிட்டு அந்த ஆன்ட்டிக்கு வரத்துக்குள்ளே உட்காந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் வாயில வந்து மிளகா சிக்குது. என்னடா இது, ஒரு அடிக்கு மேல அடி கொடுத்துட்டே இருக்கீங்களேன்னு இருந்தது. இன்னும் ஊருக்கு போறதுக்குள்ள என்னென்ன நான் பார்க்க போறேனோ அப்படின்னு நினைச்சிட்டே போயிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் ஊருக்கு எப்படி போனேன், யார் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்கிறதுல நான் பார்ட் 2ல சொல்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணுங்க கைஸ். பாய்.